ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளில் பல பேர் ஒன்று கடந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருப்போம். அப்படி நடந்ததே, அவன் அப்படி சொன்னானே, இவ இப்படி சொன்னாலே, இப்படி நம்மளை ஏமாற்றிட்டாங்களே, நம்ம இப்படி கோட்டை விட்டுட்டோமே, நம்ம இந்த வேலையை சரியாக செய்யலையே, இப்படி கை நழுவி போச்சே அப்படின்னு இல்லைன்னா எதிர்காலத்தில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அச்சோ, அடுத்த வருஷம் என்ன ஆகுமோ, இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுமோ, என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, என் சேலரி என்ன ஆகுமோ, என் குழந்தை என்ன ஆகுமோன்னு. ஆனால் ப்ரெசண்ட்டில் வாழறதுன்றது ரொம்ப 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 கஷ்டம். அதெல்லாம் அவ்வளோ எளிதில்லை, நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஆனால் நினச்சி பாருங்களேன், நம்ம எப்போ பார்த்தாலும் பழசையோ இல்லை எதிர்காலத்தையோ நினச்சிட்டே இருந்தோன்னா இந்த மொமெண்ட்டில் இருக்க சந்தோஷத்தை எப்படிங்க அனுபவிக்க முடியும்? நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு குழந்தை சிரித்தா கூட நம்மளால் அனுபவிக்க முடியாது. ஏன்னா நம்ம வேறு ஒரு உலகத்தில் இருக்கோம். எதர் பாஸ்ட் ஆர் ஃப்யூச்சர். சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசிக்க முடியாமல் போயிடுங்க இந்த மாதிரி இருந்தால். நம்ம வாழ்க்கையே ரொம்ப 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 சின்னது. இவ்வளோ பெரிய அண்டத்தில் நம்ம வாழ்க்கை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங். அதனால் பழசையோ இல்லை வரப்போவதையோ நினச்சிட்டே இருக்காமல் இப்போ இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழறோமா அப்படின்னு நினச்சி பாருங்கள்.